நெக்ஸ்ட் டிகிரி, ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இன் த பாலினாமியல். அதுதான் என்ன சொல்லுவோம், டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ பாலினாமியல்னா என்னன்னு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு பாலினாமியல்ஸ் எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ் பிளஸ் 2y கியூப் ஒரு எக்ஸாம்பிள். இதோட பவர்ஸ் பாருங்க. எக்ஸுக்கு என்ன பவர் இருக்குது, 2. எக்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி இந்த சம்ல ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவர் பார்த்தீங்கன்னா என்னது 3. ஸோ மறுபடியும் இதை படிங்க, ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள். ஸோ இந்த சம்ல வேரியபிள் என்னது எக்ஸ், எக்ஸோட பவர் 2, இதுதான் என்னது நமக்கு டிகிரி. இந்த பாலினாமியல்ல பாருங்க, இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய். இதுக்கு 1 and 3 எழுதியிருக்கோம். இதுல ரெண்டுலயுமே ஹையஸ்ட் பவர் எது, 3. டிகிரி ஆஃப் த பாலினாமியல் கேட்டாங்கன்னா 3 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பாலினாமியலோட டைப்ஸ் இருக்கு. லீனியர் பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல். ஸோ லீனியர் பாலினாமியல்னா டிகிரி 1 வந்துடும், குவாட்ராட்டிக் அப்படின்னா டிகிரி 2, கியூபிக் அப்படின்னா டிகிரி 3. மூணுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட பவர் 1 தான், இது ஒரே ஒரு பாலினாமியல் தான். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் வச்சு எழுதலாம், 28y. ஸோ இங்க yன்றது வேரியபிள், yயோட பவர் 1 தான். ஸோ இந்த 28yன்ற பாலினாமியல்ல டிகிரி 1. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுடைய வேரியபிளுடைய பவர் தான் டிகிரி. ஸோ அது மட்டும் நீங்க கவனிச்சா போதும். ஸோ இப்போ 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டோம். அதே மாதிரி டிகிரி 2க்கு பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ் எழுதுன மாதிரி டிகிரி 2 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்க 28y அப்படின்னா டிகிரி 2 எழுதும்போது 28y ஸ்கொயர். இப்போ இங்க பிளஸ் எக்ஸ்ன்னு போட்டாலும் நமக்கு டிகிரி வந்து சேஞ்ச் ஆகாது. இங்க yக்கு தான் ஹையஸ்ட் பவர் 2 இருக்கு, எக்ஸ் உடைய பவர் 1 தான். ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் டிகிரி 2 தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் டிகிரி 3 அப்படின்னு வரும்போது இதே தான் எக்ஸ் கியூப் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 28 இருக்கா, இதை வந்து ஒய் கியூப்னு போட்டுக்கோங்க, அப்பதான் டிகிரி 3 வரும். இனி இதுல எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாலுமே அல்லது எக்ஸ்ன்னு போட்டாலுமே உங்களுக்கு இங்க டிகிரிஸ்ல சேஞ்சஸ் வராது. ஏன்னா ஹையஸ்ட் பவர் தான் நமக்கு 3 வந்துருச்சுல. ஸோ அதுதான் நமக்கு டிகிரி. லீனியர் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ax plus ba is not equal to 0 வந்துரும். ஸோ இங்க பாருங்க, எக்ஸுக்கு பவர் 1, ஸோ அது லீனியர் பாலினாமியல். இதே மாதிரி குவாட்ராட்டிக் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. இங்கே என்னன்னா a நாட் ஈக்குவல் டு 0. கியூபிக் பாலினாமியல் எழுதும் போது ax கியூப் பிளஸ் bx ஸ்கொயர் பிளஸ் cx பிளஸ் d. இங்கே a இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னன்னா ax பிளஸ் b மட்டும் எழுதியிருக்கோமே, ax பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமே. ஸோ இந்த ஈக்குவல் டு 0 போட்டா இது இக்குவேஷன் ஆயிடும். ஈக்குவல் டு 0 இல்லாம எழுதணும்னா தான் இது பாலினாமியல்.